ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நீ எப்போது சரிந்து விழுவாய்? என்ன செய்தாலும் உன் நிலை சரியும் அளவு ஆவதில்லையே என்ற வருத்தத்தோடு கண்களை உன் மீது வைத்துக்கொண்டு எப்போது சரிவாய் என காத்திருக்கும் அவர்களை பற்றி சில விஷயங்கள் உன்னிடத்தில் பேச வேண்டும். குழந்தையே, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல நீ இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறாய், கெட்டவன் சுகமாகத்தானே வாழ்ந்து வருகிறான் என்று. இங்கிருந்து பார்க்கும்போது அவனின் வாழ்க்கை உனக்கு அப்படித்தான் தெரியும். அங்கு சென்று போய் பார்த்தால்தான் தெரியும் அவனின் பாடு. நல்லவர்களுக்கே இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் கிடைத்துக் கொண்டிருக்கும் போது தீங்குகள் செய்து பலரையும் விழவைக்க வேண்டும் என்று எண்ணுபவன் மட்டும் எப்படி சிரித்து வாழுவான்? தங்கமே, நீ உனக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் மனதில் அதை வைத்துக் கொள்ள முடியாமல் மற்றவர்களிடம் கொட்டி தீர்த்து விடுகிறாய். ஆனால் அவர்கள் அப்படியல்ல. மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பவன் எப்போதும் தன்னுடைய வீழ்ச்சியை பற்றி வெளியே பேச மாட்டான். எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பதை போலத்தான் காட்டிக்கொள்வான். புரிகிறதா நான் சொல்வது? இப்போது நீ சொல், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லாதே. இங்கிருந்து அங்கு சென்றால் உன்னிலை மேலென்று நினைப்பாய் நீ. அப்படிப்பட்ட காரியங்கள் இப்போது ஏகம் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ சிலவற்றை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய். சிலவற்றை கடந்து வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். சில விஷயங்கள் உன்னை போட்டு அழுத்திக் கொண்டிருக்கிறது. நீ தூங்கும் போதும் ஏதோ ஒன்று உன்னை அழுத்துவதை போன்ற ஒரு நிலை உனக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது. தூங்குவதே இல்லை, மீறி கண்ணசைந்தால் இது போல காரியம்தான் நடக்கிறது என் வீட்டில். கண்ணுறக்கம் இல்லாமல் உடல்நிலையே எனக்கு சரியில்லாமல் போய்விட்டது. மீறி கண்ணுறங்கும் நேரம் எனக்கு கனவுகளும் சரியில்லை, மேலும் தீய கனவுகளாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. என் மீது யாரோ இருந்து என்னை அமுக்குவது போல தோன்றுகிறது. நிம்மதியில்லாத வாழ்க்கையாக மாறிவிட்டது. நான் ஒன்றை நினைத்து ஒரு காரியத்தை தொடங்குவேன், அது வேறு விதமாக போய்கொண்டிருக்கும். அதை நிறுத்தவும் முடியாமல் தொடர்ந்து தொடங்கவும் முடியாமல் இப்போது நான் என்ன செய்வது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறேன் என்ற நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். நீ என்னதான் பாடுபட்டாலும் உன் நிலை உனக்குத்தான் தெரியுமே ஒழிய வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இவர்களுக்கு என்ன என்றுதான் இப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உன் நிலை கடுகளவு உயர்ந்து விடக்கூடாது. உன் வாழ்க்கை உயர்வு பெறக்கூடாது. உன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்க கூடாது. வறுமையும் வேதனையும் நோயும் நொடியும் என்று அனைத்தையும் நீ பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சண்டையும் சச்சரவும் பிரிவும் வேதனையும் என்று அனுபவித்துக் கொண்டே நீ இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று முடிவெடுத்து காரியத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளையே, கல் எண்ணெய் இந்த இரண்டிலும் பாதுகாப்பாக இரு. ஒரு சின்ன கல்தான் என்று நீ கடந்து வருவாய். அந்த கல்லின் மூலம் உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்க காத்திருக்கிறார்கள். பிறகு எண்ணெய், அதில் பத்திரமாக இரு. எண்ணெயின் மூலம் மிக பெரிய ஒரு காயம் ஏற்படுவதற்காக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இரு. எங்கே நான் அனுப்பியது? எங்கே? அங்கே ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறது? நான் அனுப்பிய செய்வினை அங்கே ஏன் வேலை செய்யவில்லை? நான் இரண்டிலும் ஆபத்தை அனுப்பினேனே, அங்கு ஏன் நடக்கவில்லை என்று அவன் குழம்ப வேண்டும். அதற்காகத்தான் இப்போதே வந்து உன்னை எச்சரிக்கிறேன்.
இந்த இரண்டின் மூலம் உனக்கு ஆபத்து வர வேண்டும் என்று அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். கவனமாக இரு. இந்த இரண்டிலும் கள், எண்ணெய், பத்திரமாக இரு. ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னை தப்பிவிட்டு உனக்கான வாழ்க்கையை, நீ விரும்பிய வாழ்க்கையை, நீ விரும்பிய சந்தோஷத்தை உன்னிடம் ஒப்படைக்காமல் நான் கண்ணுறங்க மாட்டேன். இது உன் தாயின் சத்தியம். தங்கமே, இதுபோல ஆபத்துகளில் இருந்து உன்னை விலக்கி காக்கத்தான் உன் தாய் கையிலேந்தி காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை செய்து பரிகாரங்களை தொடங்கு. விரோதிகள் உன்னை விட்டு விலக வேண்டும். எதிரிகள் உன்னை பார்த்து அச்சப்பட்டு ஓட வேண்டும். நான் சொல்வதை செய் என் பிள்ளையே. செய்வாயா? ஓம் சக்தி. நன்றி.